ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் நாட்டின் மீது தொடுக்கப்பட்டுள்ள போரை நிறுத்துவதற்கான அமைதி ஒப்பந்தம் ஞாயிற்றுக்கிழமையன்று இரு நாடுகளுக்கும் இடையே அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் நம்பிக்கையோடு தெரிவித்திருந்தார். உலக நாடுகள் அனைவராலும் உற்று நோக்கப்படும் இந்த மிக முக்கிய பிராந்திய பிரச்சினை குறித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடகத்தளமான ட்ரூத் சோசியல் பக்கத்தில் சனிக்கிழமையன்று ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். இந்த பதிவில் இந்த அமைதி ஒப்பந்தமானது நாளை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக கையெழுத்திடப்பட உள்ளது என்றும், அவ்வாறு இரு நாடுகளும் உடன்பாட்டை எட்டி ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட உடனே உலகளாவிய கடல் வணிகத்துக்கும் கச்சா எண்ணெய் போக்குவரத்துக்கும் மிக முக்கிய பாதையாக திகழும் ஹோர்முஸ் ஜலசந்தி எவ்வித தடங்களுமின்றி அனைவருக்கும் திறக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் உறுதியாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் உலக நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை குறிப்பிடும் வகையில் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் சரியான நேரத்தில் பிராந்தியத்தில் நிலைமை முழுமையாக அமைதியடைந்தும் தாங்கள் நேரடியாக உள்ளே சென்று அந்த அணுத்தூளை எடுத்து வந்து பின்னர் அதனை முழுமையாக அழித்து விடுவோம் என்று அந்த பதிவில் விரிவாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள இந்த ஞாயிற்றுக்கிழமை காலக்கெடுவை ஈரான் தலைநகரான தெஹ்ரான் உடனடியாக மறுத்தும் இருக்கின்றது. அமெரிக்க அதிபரின் இந்த கருத்துக்கள் வெளிவருவதற்கு முன்பாகவே இது குறித்து எச்சரிக்கையுடன் பேசிய ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி, இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் சரியான தேதியை பொறுத்தவரை நாம் இன்னும் சில காலம் காத்துத்தான் பார்க்க வேண்டும் என்றும், இருப்பினும் அதிபர் ட்ரம்ப் கூறுவது போல அந்த ஒப்பந்தம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இருக்காது என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த அவசரமான காலக்கெடு குறித்து ஈரான் அரசு தனது சந்தேகத்தையும் எச்சரிக்கையையும் எழுப்பிய போதிலும் இந்த ஒப்பந்தம் முற்றிலுமாக கைவிடப்படவில்லை என்றும், வரும் நாட்களில் இரு நாடுகளுக்கும் உடன்பாடு எட்டப்படும் அந்த அமைதி ஒப்பந்தம் நிச்சயமாக கையெழுத்தாகலாம் என்று ஈரானிய தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டும் இருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவி வரும் இந்த மிக நீண்டகால சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பிராந்தியத்தின் முக்கிய நாடுகளான பாகிஸ்தானும் கத்தாரும் தீவிரமான தங்களது தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு மத்தியஸ்தராக செயற்பட்டு வருகின்றனர். இதில் முக்கிய மத்தியஸ்தராக இருக்கும் பாகிஸ்தான் நாடு சனிக்கிழமையன்று வெளியிட்ட ஒரு முக்கிய தகவலில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான இந்த அமைதி ஒப்பந்தம் அடுத்த 24 மணி நேரத்துக்குள் முழுமையாக இறுதி செய்யப்படும் என பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுவதாகவும், அதற்கான இறுதி வடிவங்கள் தயாராக இருப்பதாகவும், தாங்கள் தாராளமாக மின்னணு கையொப்பமிடுதலுக்கு தயாராகி வருவதாகவும் தெரிவித்தது. அதேவேளை இந்த இக்கட்டான பேச்சுவார்த்தைகள் முக்கிய மத்தியஸ்தராக தீவிரமாக செயற்பட்டு வரும் கத்தார் நாட்டைச் சேர்ந்த உயர்மட்ட குழுவினர் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமையன்று ஈரானின் தலைநகரான தெஹ்ரானை வந்தடைந்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டும் இருக்கின்றன. கத்தார் நாட்டின் இந்த திடீர் தூதரக பயணம் ஈரான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட திட்டமிட்டுள்ள கால அட்டவணையில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது ஒப்பந்தத்தை இறுதி செய்வதை மேலும் தாமதப்படுத்துமா என்பது குறித்து இன்னும் தெளிவான விவரங்கள் வெளியாகவில்லை. இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகள் சர்வதேச அளவில் எவ்வளவு தீவிரமாக ஒரு புறம் நகர்ந்து கொண்டிருந்தாலும் மறுபுறம் கள நிலவரம் முற்றிலும் மாறுபட்டதாகவும் பதற்றம் நிறைந்ததாகவும் காணப்படுகின்றது. அமெரிக்காவுடன் ஈரான் மேற்கொள்ளும் எந்த ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தமும் ஈரானின் ஆதரவு பெற்ற அமைப்புகள் இருக்கும் அண்டை நாடான லெபனானுக்கும் நீடிக்கப்பட வேண்டும் என்று ஈரான் தொடர்ந்து மிக கடுமையான நிபந்தனையை வலியுறுத்தி கொண்டு வருகின்றது. ஆனால் ஈரானின் இந்த முக்கிய கோரிக்கையை பொருட்படுத்தாமல் இஸ்ரேலிய படைகள் தெற்கு லெபனானில் தங்களது கொடிய மற்றும் தீவிரமான வான்வழி தாக்குதலையும் ஏவுகணை தாக்குதலையும் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றது. இதன் காரணமாக தெற்கு லெபனான் பிராந்தியம் முழுவதும் அடுத்தடுத்து நிகழும் சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்புகளால் தொடர்ந்தும் அதிர்ந்து கொண்டு இருக்கின்றது. இந்த தாக்குதல்கள் பிராந்தியத்தில் மேலும் ஒரு பெரிய போரை உருவாக்குமா என்றும், இது தற்போதைய அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எப்படி
பாதிக்கப் போகின்றது என்றும் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கவலை தெரிவித்தும் இருக்கின்றனர். இதற்கிடையில் ஈரானில் உள்நாட்டு அரசியலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டும் இருக்கின்றது. ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அலி கமேனிக்கான இறுதிச் சடங்கு நிகழும் மற்றும் அதற்கான கால அட்டவணையை ஈரானிய அரசு ஊடகங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டும் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் மறைந்த தலைவர் அலி கமேனியின் இறுதிச் சடங்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி ஈரானின் தலைநகரான தெஹ்ரானில் மிக பிரம்மாண்டமான முறையில் தொடங்கும் என்றும் அதனை தொடர்ந்து அவரது நல்லடக்கம் மற்றும் இறுதி அஞ்சலி நிகழ்வுகள் ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஈரானின் முக்கிய ஆன்மீக நகரான மஷ்ஹத் நகரில் நடைபெறும் என்று ஈரானிய ஊடகங்கள் தங்களது செய்திகளில் விரிவாக தெரிவித்துள்ளனர். இத்தகைய உள்நாட்டு சோகத்துக்கும் பிராந்திய பதற்றங்களுக்கும் மத்தியில் தான் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தாகும் என்ற எதிர்பார்ப்பு உலக அரங்கில் நிலவிக் கொண்டு வருகின்றது. அடுத்ததாக பாகிஸ்தான் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் இஷாப் டார் மற்றும் துருக்கி நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஆகிய இரு முக்கிய தலைவர்களும் தற்போதைய மிக இக்கட்டான சர்வதேச சூழலில் தொலைபேசி வாயிலாக மிக முக்கியமானதொரு ஆலோசனையை மேற்கொண்டும் இருக்கின்றனர். இதற்கு தொலைபேசி உரையாடல் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டும் இருக்கின்றது. அந்த பதிவில் இரு நாட்டு தூதுவர்களும் தற்போது சர்வதேச அரங்கில் மிக அதிவேகமாக மாறிவரும் பிராந்திய சூழல் குறித்து தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமன்றி உலக நாடுகளின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்துள்ள அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பேச்சுவார்த்தைகளில் தற்போது எட்டப்பட்டுள்ள ஒரு உடன்பாட்டை நோக்கிய ஊக்கமளிக்கும் முயற்சியாகவே இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் மனதார பாராட்டி தங்களது மகிழ்ச்சியோடு வரவேற்றும் இருக்கின்றன என்று அந்த பதிவில் விரிவாக கூறப்பட்டும் இருக்கின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் மிக கடுமையான போர் சூழலை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே சாத்தியமான ஒரு வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்குமான பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த மிக உன்னதமான மற்றும் ரகசியமான பேச்சுவார்த்தைகளுக்கு பாகிஸ்தான் நாடு ஒரு மிக முக்கிய மத்தியஸ்தராக இருந்து தொடர்ந்து தனது தூதரக ரீதியிலான முழு பங்களிப்பையும் வழங்கிக் கொண்டு வருகின்றது. இந்த தரப்பையும் ஒரு பொதுவான உடன்பாட்டுக்கு கொண்டு வர பாகிஸ்தான் எடுத்து வரும் இந்த தீவிர முயற்சிகள் சர்வதேசத்தின் மத்தியில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. அதேவேளை இந்த அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக தங்களது தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த உடன்படிக்கையை இறுதி செய்வதற்காக மத்திய கிழக்கில் உள்ள பல்வேறு முக்கிய நாடுகளுடன் தங்களது நிர்வாகம் தொடர்ந்து மிக நெருக்கமான ஆலோசனைகளையும் மற்றும் கலந்தாலோசனைகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தும் இருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான இந்த சமாதான பேச்சுவார்த்தையானது வெறும் இரு நாடுகளுக்கு இடையிலானது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் பாதுகாப்பையும் உள்ளடக்க வேண்டும் என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருப்பதையே அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த கூற்று வெளிப்படுத்துகின்றது. பிராந்தியத்தில் உள்ள பிற நாடுகளின் கருத்துக்களும் அதில் உள்வாங்கப்படுவதால் இந்த அமைதி ஒப்பந்தம் விரைவில் வெற்றிகரமாக இறுதி செய்யப்படலாம் என்று மிகவும் பெரிய எதிர்பார்ப்பாக உலக அரங்கில் தற்போது எழுத்து வண்ணம் இருக்கின்றது. இந்த விடயங்களானது இவ்வாறு இருக்கலாம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.